நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது கான்செப்ட் chi-square டெஸ்ட் ஃபார் குட்னஸ் ஆஃப் ஃபிட். இதில் 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட் டைப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னது? ஒரு சக்ஸஸ் இல்லைனா ஒரு ஃபெயிலியர், இதுதான் நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அந்த சக்ஸஸ் ஃபெயிலியூரில் எப்படி ஒரு chi-square டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். A company keeps records of accidents. During a recent safety review, a random sample of 60 accidents was selected and classified by the day of the week on which they occurred. So first day, that means Monday la 8 accidents, Tuesday la 12, Wednesday la 9, Thursday la 14, Friday la 17. Test whether there is any evidence that accidents are more likely on the same days than others ன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 60 ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒவ்வொரு டேலையும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ், கம்மியான ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. அவங்க கொஷின் கேட்குறது என்னது? ஆக்சிடெண்ட்ஸ் ஈக்குவலாக நடக்குதா அந்த குறிப்பிட்ட டேஸில், ஒவ்வொரு வீக்லேயும் ஒவ்வொரு டேஸ்லையும் நடக்குதான்னு அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம எழுத போகிறது நல்ல ஹைப்போதீசிஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுத வேண்டியது தான். ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி டு அக்கர் ஆன் எனி டே ஆஃப் த வீக். ஸோ ஒவ்வொரு வீக்கில் ஒவ்வொன்றுத்துலையும் நம்ம ஒவ்வொரு டேலையும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது. ஆல்டர்னேட்டாக நம்ம சொல்லணும் இல்லையா? ஆக்சிடெண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி லைக்லி டு அக்கர் ஆன் த டேஸ் ஆஃப் த வீக். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த அசம்ஷனை எழுதிடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டோட்டல் ஆக்சிடெண்ட்ஸ் எவ்வளவு? 60. இதை நீங்கள் டோட்டல் பண்ணால் தெரிஞ்சிடும், 16 வரும். அந்த 60 எடுத்து எழுதிக்கோங்க. மொத்தம் எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இ வேல்யூ கண்டுபிடிக்கணும். டோட்டல் டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் டேஸ். சரி, 5 ones are balance 1, so 12. So E is equal to 12. Next, இப்போ observed frequency எழுத போகிறோம். observed frequency னா இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களே, இதுதான் observed frequency. 8 12 9 14 17. expected frequency நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 12 12 12 12 12 12. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த ஓவையும் ஈயும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஈயால் டிவைட் பண்ணணும். இது ஒவ்வொன்றையும் பண்ண போகிறோம். 8ல் 12 போயிடுச்சுன்னா -4. நம்ம அந்த மைனஸில் கணக்கு எடுக்க தேவையில்லை, ஸ்கொயர் ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ 8 - 12 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 டிவைட் பை ஈனா இருக்கீங்க 12. 16 டிவைட் பை 12 1.33. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12 - 12 0 ஸ்கொயர் 0 பை எனிதிங் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 9ல் 12 போயிடுச்சுன்னா 3 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 டிவைட் பை 12 0.75. நெக்ஸ்ட்டு 14ல் 2 போயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைட் பை 12 0.3333. நெக்ஸ்ட்டு 17ல் 12 போயிடுச்சுன்னா 5 ஸ்கொயர் பண்ணால் 25 பை 12 2.083. இந்த மாதிரி டேபிள் வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. ஸ்டெப் 2, இந்த சிம்பிளுக்கு பேர் தான் chi-square. chi-square ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி மைனஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த O - E பை E ஹோல் ஸ்கொயர் ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிச்சாச்சு. சம்மேஷன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் chi-squareோட வேல்யூ. ஸோ chi-square ஈக்குவல் டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? நான் ஒரு பாருங்கள் 1.333 ப்ளஸ் 0 ப்ளஸ் அப்புறம் 0.75 ப்ளஸ் 0.33 ப்ளஸ் 2.083. நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 4.499 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச chi-square வேல்யூ. இந்த chi-square கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும், DF. இது நீங்கள் கேப்ஸ் டி போட்டு இதெல்லாம் உங்கள் இஷ்டம். நம்ம நான் ஷார்ட்டாக எழுதியிருக்க டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா DFன்னு.
df is equal to ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1 ஃபார்முலா மறந்துடாதீங்க. n-1னா இங்கே n எவ்வளோ இருக்குது, எத்தனை இருக்குது, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஸோ 5. ஸோ n is equal to 5 - 1 4. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வருது, 4 வருது. ஓகேங்களா. ஸ்டெப் 3 கன்க்ளூஷன் எப்பயும் கொடுக்கறது தான். கன்க்ளூஷன் என்ன கன்க்ளூஷன்னா, சரி இப்போது டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கை ஸ்கொயர் டெஸ்ட்டு. ஆனால் வந்து என்ன எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களா, LOL லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் LOS கொடுக்கல. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா டிஃபால்ட்டாக 5% எடுத்துப்போம். அப்புறமா 5% டிஎஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4. ஸோ இந்த கை ஸ்கொயருக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த கை ஸ்கொயருக்கு டேபிளில் 5% என்னது 0.05. ஸோ 0.05க்கு ஃபோர்த்து வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன இருக்குது, 9.488 இருக்குது. ஸோ அதுதான் டேபிள் வேல்யூ 9.488. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன இருக்குது, 4.499. எப்பயுமே நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ டேபிள் வேல்யூவோட கம்மியாக இருந்தால் அக்செப்ட் த நல் ஹைபோதேசிஸ். ஸோ அக்செப்ட் நல் ஹைபோதேசிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம்.